கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் யோனா எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 9வது வசனத்துடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நல்ல ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை தேவரீர் மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அடியானை மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ரட்சிப்பு கர்த்தருடையது அல்லது ஆத்தும மீட்பு கர்த்தருடையது என்கிற தலைப்பிலே நாம் இன்றைக்கு சில வசனங்களை தியானிக்க போகிறோம். குறிப்பாக ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்கு நமக்கு தேவையான ஒரு 10 முக்கியமான தகுதிகள், அதை குறித்து தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ரட்சிப்பு என்பது ஒரு பெரிய ஒரு விவாதத்திற்குரிய அல்லது நம்முடைய சிந்தைக்கு தேவையான ஒரு பெரிய ஒரு காரியம். எல்லாவற்றையும் நாம் இங்கே பேச முடியாது. என்னுடைய புத்தகம் பரிசுத்த வேதாகம சத்தியங்கள் ஒரு வழிகாட்டி என்ற புத்தகத்திலே அந்த ரட்சிப்பை குறித்து நான் 3 பாகங்களாக நான் விளக்கமாக எழுதியுள்ளேன். முடிந்தவர்கள் அதை வாசித்து பாருங்கள். இன்றைக்கு குறிப்பாக அந்த ரட்சிக்கப்படுவதற்கு, நமக்கு மற்றவர்களை ரட்சிப்பிலே வழி நடத்துவதற்கு நமக்கு தேவையான ஒரு 10 முக்கியமான தகுதிகளை நான் மிக சுருக்கமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் விளங்கி கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். வேத புத்தகத்திலே, தமிழ் வேதாகமத்திலே குறிப்பாக ரட்சிப்பு என்கிற வார்த்தை அந்த சால்வேஷனுக்கு மாத்திரம் பயன்படுத்தப்படவில்லை. அதை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த சுகத்தை, தெய்வீக சுகத்திற்கும் அந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இடத்திலே ஆண்டவர் சொல்லும்போது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு கூட போ என்று சொல்லும்போது அவளுடைய ஆத்தும ரட்சிப்பை அங்கே குறிக்கவில்லை, அவளுடைய சரீர தெய்வீக சுகத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். அதே சூழ்நிலையில் தான் யோனாவும் சொல்லுகிறார். கடலின் ஆழத்தில் மீனுடைய வயிற்றில் இருந்து அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து அங்கே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது. 33ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலேயும் இதே பகுதியை நீங்கள் வாசிக்க முடியும். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இங்கு ஆத்தும ரட்சிப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் அவன் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துவானேயானால் அவனுக்கு என்ன பிரயோஜனம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆத்தும ரட்சிப்பு அது விலையேற பெற்றது. 49ஆம் சங்கீதத்தில் அங்கே அது ரட்சிப்பை பற்றி கூறுகிற ஒரு சங்கீதம் 9வது வசனம் சொல்கிறது, அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. மற்றவர்கள் புறஜாதியார், அதாவது தேவனை தூஷிக்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், அவர்களுடைய ஆத்தும மீட்பு கர்த்தருடைய பார்வையில் மிகவும் அருமையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதே சங்கீதத்தில் 15வது வசனத்தில், ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று வாசிக்கிறோம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக அல்லது தெய்வமாக ஏற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம்தான் அந்த ரட்சிப்பின் ஆரம்பம். அந்த ரட்சிப்பு பூரணமடைய வேண்டும். நாள்தோறும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு ஒரு நாளிலே நிறைவேறுகிற காரியம் இல்லை. நான் இப்பொழுது அந்த பகுதிகளுக்கு நான் செல்ல விரும்பவில்லை. அந்த ரட்சிப்பு, மற்றவர்களை ரட்சிப்புக்குள் வழி நடத்த நமக்கு என்ன தகுதி அல்லது அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த வேத புத்தகத்திலே, புதிய ஏற்பாட்டிலே முதல் அழைப்பு என்று நீங்கள் பார்ப்பீர்களேயானால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாவதாக ஒரு அழைப்பு நமக்கு விடுக்கிறார். மத்தேயு 4:19 என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். இதுதான் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நமக்கு கொடுத்த முதல் அழைப்பு. எனவே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும்
மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த வேண்டும். இது இன்றியமையாத ஒரு காரியம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே. நாம் அதை நிச்சயமாகவே அதை செய்ய வேண்டும். மற்றவர்களை நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பிலே நாம் நிலைநிற்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு பூரணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை நாம் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும். அதற்காகத்தான் பிரயாசப்படுகிறோம். கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் ஒரு நாளிலே கம்பீரத்தோடு கூட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன் அவன் கண்ணீரோடு கூட விதைக்கிறான். ஆனாலும் அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு வரும்போது கம்பீரத்தோடு கூட வருகிறான். அதுதான் ஆத்தும மீட்பு, ஆத்தும ரட்சிப்பு, ஆத்தும ஆதாயம். இதை செய்வதற்கு நமக்கு என்ன தகுதி வேண்டுமென்றால், முதலாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன்தான் ரட்சிக்கப்படாத இன்னொரு மனிதனை ரட்சிப்புக்குள் வழிநடத்த முடியும். நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், எல்லாரும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே என்று சொல்லலாம். அப்படி அல்ல. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அந்த ரட்சிப்பிலே நாம் நிலைநிற்க வேண்டும். அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கிரியை செய்ய வேண்டும். பூரண ரட்சிப்பிற்கு நேராக நாம் கடந்து சென்று கொண்டிருக்க வேண்டும், வழி நடத்த முடியும். மத்தேயு 15:14 அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவே ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் அல்லது ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டும் அந்த ரட்சிப்பின் வாசனை இல்லாத ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ரட்சிப்பிற்குள் வழி நடத்த முடியாது. அது குருடனுக்கு வழிகாட்டுவதை போல இருவரும் அங்கே குழியிலே விழப்போகிற ஒரு அனுபவம். அதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அத்தியாயம் 39வது வசனத்திலும் நீங்கள் பார்க்க முடியும். அங்கே பள்ளத்திலே விழுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயுவில் அது குழி என்றும் லூக்காவில் அது பள்ளம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கருத்து ஒன்றுதான். எனவே ரட்சிக்கப்படுவது, மற்றவர்களை ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்கு நம்முடைய ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலே அது பாதுகாக்கப்பட்டு அந்த ரட்சிப்பு பூரணப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். இது முதலாவது, இது தகுதி. ரெண்டாவதாக, ஒரு ஆத்தும பாரத்தோடு கூட ஜெபிக்கிற ஒரு அனுபவம், திறப்பின் வாசலிலே நிற்கத்தக்க ஒரு அனுபவம். சுவரை அடைக்கத்தக்கதாய் ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனும் காணவில்லை என்று சொல்லுகிற அனுபவம். மோசேயை போல, நெகேமியாவை போல, எஸ்ராவை போல, தானியேலை போல ரட்சிக்கப்படாதவர்களுக்காக பரிந்து பேசுகிற, ஜெபிக்கிற ஒரு மனிதன்தான் மற்றவர்களை ரட்சிப்பிற்குள் வழி நடத்த முடியும். மார்க் 1:35 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவன், பாவமே அறியாத பரிசுத்தர். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரத்திலே போய் ஜெபித்தார். ஏனென்றால் அந்த ஜெபந்தான் அதற்கு பிறகு அவர் பிரசங்கிக்கவும், அவருக்கு நோய்களை குணமாக்கவும், பிசாசுகளை துரத்தவும் அவருக்கு தேவையான அந்த வல்லமையை, அந்த பரிசுத்தத்தை, அந்த தேவையான எல்லா கிருபைகளையும் கொடுத்தது என்று பார்க்கிறோம். இங்கே லூக்கா 18:1 இந்த ஜெபத்தை பற்றி சொல்லும்போது சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் ஒரு ஏழை விதவை தொடர்ந்து போய் தேவனுக்கு பயப்படாத, மனுஷரை மதியாத ஒரு நியாயாதிபதியினிடத்தில் தொடர்ந்து போய் விண்ணப்பம் பண்ணுகிறாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நியாயாதிபதி அநியாயம் செய்கிற மனிதன்தான். ஆனால் இந்த சகோதரியுடைய தொடர்ந்து போய் கேட்கிறது நிமித்தம் இவளுக்கு நீதி செய்ய வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார் என்ற ஓமையை சொல்லி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியே நியாயம் செய்வாரே, ஆனால் நம்முடைய பரமபிதா நம்முடைய ஜெபத்திற்கு எப்படி பதில் தராமல் இருப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே ஒரு ஆத்துமாவை குறித்த கரிசனை நம்மிடத்தில் இருக்குமேயானால், ஆத்தும பாரம் நம்மிடத்தில் இருக்குமேயானால், அந்த ஆத்துமாவுக்காக, அல்லது அதை இன்னொரு விதத்தில் சொன்னால், அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும் வரைக்கும் நம்முடைய ஜெபத்தில் நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஜார்ஜ் முல்லரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் ஒரு முழங்கால் ஜெப வீரர். அநாதை ஆசிரமங்களை நடத்தி யாரிடத்திலும் கை நீட்டி வாங்காதவர், கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்கிறவர். எத்தனையோ அநாதை பிள்ளைகளை அவர் போஷித்தார் என்று அவருடைய சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு நாள் அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த டைனிங் ஹாலில் எல்லாரும் உட்கார்ந்து விட்டார்கள்.
அவர்களுக்கு முன்பு சாப்பிடுவதற்கு தேவையான பாத்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாத்திரங்களில் அங்கே கொடுப்பதற்கு அங்கே எந்த ஆகாரமும் இல்லை. அதே நேரத்தில் அவர் முழங்காலிலே நின்று கொண்டிருந்தார். நடந்தது என்ன தெரியுமா? ஒரு திருமணத்திற்கு அறுசுவை உணவுகளை தயாரித்து கொண்டு, அந்த காலத்தில் இந்த இருசக்கர வண்டிகள், குதிரைகளாலோ அல்லது மாடுகளாலோ பூட்டப்பட்ட வண்டிகள் தான், கார்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன் நடந்த ஒரு சம்பவம். அப்படி போய்கொண்டிருக்கும்போது அந்த 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 சக்கரங்களை இணைக்கிற அந்த அச்சாணி உடைந்து அந்த வாகனம் அவருடைய அந்த அனாதை ஆசிரமத்திற்கு முன்னாலே நிற்கிறது. அப்பொழுது அந்த திருமண வீட்டார் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஆகாரத்தை எடுத்து செல்ல முடியாது, நேரம் கடந்து சென்றுவிடும். எனவே அந்த முழு வண்டியில் இருந்த ஆகாரமும் அந்த அனாதை ஆசிரமத்துக்குள்ளே வந்து அன்றைக்கு அந்த பிள்ளைகள் வயறார உண்டார்கள் என்பது நடந்த ஒரு உண்மை. இதை நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், ஆத்தும ஆதாயத்திற்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் அவர் ஒரு ஜெபிக்கிற மனிதர். அதே ஜார்ஜ் முல்லரை பற்றி அவருடைய சரித்திரத்தில் ஒரு போதகர் சொன்னதை நான் கேட்டேன். நான் அதை அந்த பகுதியை நான் வாசிக்கவில்லை. அங்கே எழுதப்படிச்சோ அவர் சொன்னது என்னவென்றால், அவருடைய நண்பருடைய பிள்ளைகளுக்காக அவர் 52 ஆண்டுகள் தொடர்ந்து ஜெபித்தாராம். அவருடைய நண்பருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்காக 52 ஆண்டுகள் அந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காக ஜெபித்தாராம். இதை கேட்கும்போது அந்த ஆத்தும ஆதாயம் பண்ண விரும்புகிறவர்கள் ஜெபத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும், அவர்கள் எவ்வளவு சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்பதையும் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அத்தியாயம் முதல் 8 வசனத்தை வாசித்து பாருங்கள். பேதுருவும் யோவானும் 3ஆம் மணி வேளையிலே ஆலயத்திற்கு ஜெபிக்க போகிறார்கள். அப்பொழுதுதான் அலங்கார வாசலிலே உட்கார்ந்திருந்த அந்த பிறவி சப்பானியை பார்த்து அவனை அவர்கள் உயிர்ப்பிக்கிறார்கள். அவனுடைய ஆத்துமாவும் ரட்சிக்கப்படுகிறது, அவனுடைய சரீரத்திலும் ஒரு விடுதலை உண்டாகிறது. வேதம் சொல்கிறது, அவன் எழுந்தான், அவன் நடந்தான், அவன் குதித்தான், அவர்களோடு கூட ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை துதித்தான் என்று வாசிக்கிறோம். எனவே ஜெபம் அந்த ஆத்தும ஆதாயத்திற்கு மிகவும் முக்கியமானது. மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அத்தியாயம் 14-15 வசனங்களில் 12 அப்போஸ்தலர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்த நோக்கம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. முதல் நோக்கம் என்ன? தம்மோடு இருக்கவும். தம்மோடு இருக்கவும் என்றாலே என்ன அர்த்தம்? ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பது தான். இது ஒரு நாணயத்தின் 2 பகுதிகள். நமக்கு 2 கண்கள் போல ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஜெபிக்கவும் வேண்டும், வேதத்தை வாசிக்கவும் வேண்டும். அவர் தம்மோடு இருக்கவும், பிரசங்கம் பண்ணவும், வியாதிகளை குணமாக்கவும், பிசாசுகளை துரத்தவும். பாருங்க, இந்த சரீரப்பிரகாரமான நன்மைகள் பின்னால தான் வருது. அதற்கு முன்னால பிரசங்கம் பண்ணி ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ண வேண்டும். நமக்கு சரீரம் நன்றாக இருந்தும் நம்முடைய ஆத்துமா ஆதாயம் பண்ணப்படவில்லை என்றால் அந்த மனிதனுடைய முடிவு பரிதாபமாக இருக்கிறது. எனவே தான் அந்த ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்களுடைய பாரம், அந்த ஜெப பாரம் மிக முக்கியமானது. அப்போஸ்தலர் 6:4 வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் பந்தி விசாரிப்பதற்கு ஆட்களை தெரிந்தெடுக்கிறார்கள். அதே போல அவர்கள் இன்னொரு அப்போஸ்தலரை தெரிந்தெடுப்பதற்காக யூதாசுடைய இடத்திலே இன்னொருவரை தெரிந்தெடுக்கிறார்கள். இவை எல்லாம் செய்வதற்கு முன்பாக அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய பிரதான ஊழியத்திலே நாங்கள் நிலைத்திருப்போம். என்ன பிரதான ஊழியம்? ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிறதிலும் நாங்கள் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று சொல்கிறார்கள். எனவே 2வது தகுதி, நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதிகாலையில் தேவ சமூகத்தில் எழும்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம். காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று பார்க்கிறோம். அதிகாலையில் ஒரு ஆத்துமாவுக்காக ஜெபித்து விட்டு அந்த ஆத்துமாவை சந்திக்கும் போது நாம் சொல்லுகிற காரியம் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக மாறுகிறது. ஆனால் ஜெபிக்காமல் நாம் சொல்லுகிற காரியம் பாறையிலே விழுந்ததாய், அல்லது முட்செடிகளுக்கு மத்தியிலே விழுந்ததாய், அல்லது வழியருகே விழுந்ததாய் முளைக்காத போகிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். 2வதாக நம்முடைய ஜெபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். 3வதாக ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்கு தேவையான ஒரு முக்கிய தகுதி என்னவென்றால்,
ஆவியானவரால் வழி நடத்தப்பட வேண்டும். ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் வாசமாய் இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? அப்போஸ்தலர் 4:31 வாசிக்கும் போது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். நம்ம சொல்லுகிற தேவ வசனம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கிரியை செய்யணும்னா அது நம்முடைய சொந்த முயற்சியிலே நடக்காது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அது நடக்க வேண்டும். அப்போஸ்தலர் 6:6-7 அவர்கள் அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. பந்தி விசாரிப்புக்காரர்களை தெரிந்தெடுக்கிறார்கள். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவர் தான் பிலிப்பு. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். எனவே ஆத்தும ஆதாயத்திற்கு மூன்றாவது தேவை பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற அனுபவம். அப்போஸ்தலர் 8:29 பிலிப்பு ஆவியானவராலே சமாரியா தேசத்திலே பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அங்கே ஒரு பெரிய ஒரு அற்புதமும் அதிசயங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பிலிப்புவை ஆவியானவர் சொல்கிறார், ஒரு தனி மனிதன் கந்தாகே மந்திரியை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவதற்காக நீ வனாந்திர மார்க்கமாய் போய் என்று சொல்லுகிறார். பிலிப்பு மறுப்பு சொல்லவில்லை. இவ்வளவு பெரிய எழுப்புதல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறதே, இதை விட்டுவிட்டு நான் எப்படி போவதென்று சொல்லவில்லை. ஆவியானவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த காதேஸ் வனாந்திரத்திற்கு நேரே போகும்போது அங்கே கந்தாகே மந்திரியை சந்தித்து அவரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவரை அப்படியாய் மாற்றுகிறார். அதற்கு பிறகு ஆவியானவர் அவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்று வாசிக்கிறோம். ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இருந்தால் தான் நீங்கள் நானும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும். நான்காவது தகுதி என்னன்னா, நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும் என்கிறதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த ஒரு விசுவாசத்தோடு கூட ஆத்துமாவை அணுக வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 6:8 அந்த விசுவாசமும் வல்லமையும் இணைந்து கிரியை செய்ததென்று பார்க்கிறோம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இந்த வல்லமை எப்படி வருகிறது? அந்த மூன்றாவது தகுதியிலிருந்து வருகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் ஜெபமும் நம்முடைய ரட்சிப்பு மாத்திரம் போதாது, நீங்கள் நானும் விசுவாசிக்க வேண்டும். இந்த மனிதனை ஆண்டவருக்குள்ள நான் வழி நடத்துவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். எப்படி ஆகிலும் இந்த மனிதரை நான் நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துவேன் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும். ஐந்தாவதாக சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். நம்ம எப்பொழுதுமே மற்றவர்களை பார்க்கும்போது கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தருடைய மகத்துவங்களை, இயேசு இரட்சகர் என்பதை அறிவிக்க வேண்டும். மார்க்கு 16:15 ஆண்டவர் கொடுத்ததான பிரதான கட்டளை என்னவென்றால், பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்கிறார். அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதில் நீங்கள் நானும் சோர்ந்து போகக்கூடாது. மார்க்கு 16:15 கட்டளை கொடுக்கிறார். மார்க்கு 16:20 நான் வாசிக்கிறேன். அவர்கள் புறப்பட்டு போய் அந்த கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன் என்று அந்த அத்தியாயம் முடிகிறது. அப்போ கட்டளை நிறைவேறுகிறது. இதற்கு நடுவில் என்ன இருக்கிறது? தனி மனிதனுடைய ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சுவிசேஷத்தை அறிவிப்பேமையானால் நிச்சயமாகவே ஆண்டவர் ஆத்துமாக்களை தருவார். அப்போஸ்தலர் 8:14 உபத்திரவத்தில் அவங்க சுவிசேஷம் அறிவித்தார்கள். வேதம் சொல்கிறது, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள்.
உபத்திரவங்கள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், போராட்டங்கள் வரும். அதன் நிமித்தம் நம்முடைய சரீரம் பாதிக்கப்படலாம், குடும்பத்தில் பாதிப்பு வரலாம். ஆனால் அந்த உபத்திரவத்திற்கு மத்தியிலும் அதை நீங்களும் நானும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அதைத்தான் 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று ஆவியானவர் எழுதுகிறார். இது சரியான மொழிபெயர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், சூழ்நிலைகள் சரியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. நாம் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு சூழ்நிலைகள் எப்பொழுதுமே சாதகமாய் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. அசாதாரணமான சூழ்நிலைகளிலும் ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் யாருடைய மனதும் புண்படுத்தாதபடி அதே நேரத்தில் உபதேசத்தை விட்டு கொடுக்காமல் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு நீ புத்தி சொல்ல வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். சொல்ல வேண்டிய விதமாய் சுவிசேஷத்தை சொல்லுகிற அனுபவம். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி மற்றவர்களை வேதனைப்படுத்தி மற்றவர்களை தாக்கி அல்ல, ஆனால் அதே நேரத்தில் சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்க பண்ணுகிற அனுபவம். இல்லாததை ஜோடிக்கிற அனுபவம் இல்லை, கற்பனையிலே பேசுகிற அனுபவம் இல்லை, வேதத்தில் எழுதப்படாததை இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் என்று யூகித்து பிரசங்கம் பண்ணுவதல்ல. வேதத்தில் உள்ளதை ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறதை நாம் வாசித்து அதை நாம் நன்றாக அதை விளங்கி கொண்டு அதை உட்கிரகித்து பிறகு மற்றவர்களுக்கு சொல்லுகிற அனுபவம். அடுத்ததாக 6வது தகுதி என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆத்தும பாரம் மனதுருக்கத்தோடு கூட கடந்து வர வேண்டும். பாருங்க, 2 ராஜாக்கள் 5ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனத்தில் அந்த நாகமானுடைய அடிமை பெண், அந்த சிறு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். நாகமான் தான் அவளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அவள் அடிமையாயிருப்பதற்கு, அவருடைய வீட்டில் வேலைக்காரியாக இருப்பதற்கு தேசத்தை விட்டு கொண்டு வந்து அடிமைப்படுத்தி வேலை வாங்கி கொண்டிருக்கிற நாகமான் குஷ்ட ரோகத்தில் பாதிக்கப்பட்ட போது அவள் எந்த கசப்பையும் தன்னுடைய இருதயத்திலே வைக்கவில்லை. நம்மை இப்படி பண்ணிவிட்டாரே, நம்மை அடிமையாக கொண்டு வந்து அவருடைய மனைவி நாச்சியாருக்கு வேலை செய்ய என்னை இப்படி பாடாய்படுத்துகிறாரே என்று அந்த எந்த கசப்பையும் இருதயத்தில் வைக்காம தன்னுடைய எஜமான் குஷ்டரோகியாய் இருக்கிறான் என்று தெரிந்த மாத்திரத்தில் அவர் அங்கே சமாரியாவுக்கு செல்வாரேயானால் அங்கே உள்ள தீர்க்கதரிசி இவருடைய குஷ்டரோகத்தை குணமாக்கி விடுவாள் என்று சொல்லுகிறார். குஷ்டம் பாவத்திற்கு இணையானது, பாவம் குஷ்டத்திற்கு இணையானது. இன்றைக்கு பாவத்தில் மரித்து கொண்டிருக்கிற, பாவத்தில் அழுகி நாறி கொண்டிருக்கிற அவர்களை பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரு மனதுருக்க வர வேண்டும். அந்த மனதுருக்கம் நாகமானுடைய ஊழியக்காரர்களுக்கும் இருந்தது. 7 தரம் யோர்தான் நதியில் மூழ்கி எழும்ப வேண்டும் என்று எலிசா சொன்னபோது அதை நாகமான் விரும்பவில்லை. நாகமான் தன்னை தொட்டு குணப்படுத்துவார் என்று அவர் ஒரு கற்பனையிலே இருந்தார். அப்பொழுது அவர் அதை மறுக்கிற நேரத்தில் அந்த வேலைக்காரர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சேவகர்கள் சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை சொல்லவில்லையே, சாதாரண ஒரு காரியத்தை தானே சொன்னார் என்று. எப்படியாகிலும் தன்னுடைய எஜமானுக்கு அந்த குஷ்டரோகம் மாற வேண்டும் என்கிற அந்த ஒரு கரிசனை அந்த வேலைக்காரர்களுக்கும் இருந்தது. இதே கரிசனையை தான் 2 ராஜாக்கள் 7ஆம் அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் சீரியருடைய பாளையத்திற்குள்ள 4 குஷ்டரோகிகள் உள்ளே புகுந்து அங்கே திரளான வஸ்துக்களும் திரளான ஆகாரமும் இருக்கிறதை பார்த்து தேவையானதை எடுத்து அவர்கள் புசித்து குடிக்கும்போது அவர்களுக்குள்ள ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள். நற்செய்தி நாம் அறிவிக்காமல் இருப்போமேயானால் அந்த குற்றம் நம்மேல சுமரும் என்று. இந்த பாரம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியுமே நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நேரம்தான். நாம் அறிவிக்காமல் இருப்போமேயானால் அந்த குற்றம் நம்மேல சுமரும், அந்த இரத்தப்பழி நம்மேல வரும். மார்க் 6:34 இயேசு கரையிலே வருகிறார். அங்கே படகு பிரயாணத்தை முடித்து கரையிலே வருகிறார்.
திரள் கூட்டம் ஜனங்கள் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்தபடியால் அவர்கள் மேல மனதுருகிறார். இன்றைக்கு நம்மை சுற்றிலும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அங்கங்கு சுற்றி திரிகிறதைப் போல அன்று ஆத்துமாக்கள் காணப்படுகிறார்கள். அவர்களை பார்க்கும்போது பரியாசம் பண்ணுவதற்கல்ல, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தாகம் நமக்குள்ளே வர வேண்டும். அதற்கு பிறகு வேதம் சொல்கிறது, அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருப்பதை கண்டு மனதுருகின கர்த்தர் அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசித்தார் என்று. லூக்கா 2:28 எருசலேமுக்காக மனதுருகிறார். நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த நாளிலாவது நீ சமாதானத்திற்கு அடுத்தவைகளை நீ தேடினால் உனக்கு நலமாயிருக்கும் என்று மனதுருகிறார். எந்த சூழ்நிலையில மனதுருகிறார்? தோளில சுமக்க முடியாத ஒரு சிலுவை, அடி, உடம்பு முழுவதும் பீக்கப்பட்ட நிலைமை, இரத்தம், இன்னும் இரத்தம் வடிவதற்கு இரத்தமே இல்லாத ஒரு நிலைமை, உழுத சரீரம் போன்ற ஒரு நிலைமை. அந்த நிலைமையிலும் அவர் மனதுருகிற தெய்வமாய், ஆத்தும பாரம் உள்ளவராய் காணப்படுகிறார். அதே லூக்கா 29:39 வரை வாஸ்து பாருங்க. 3 ஆணிகளில் தொங்கி கொண்டிருக்கிறார். சரீரத்தில் இன்னும் இரத்தம் இல்லை, தண்ணீர் இல்லை, நான் வறண்டு போகிறது, தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். அந்த சூழ்நிலையிலும் அவர் ஒரு கள்ளனை அங்கே ரட்சித்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். சரீரத்தில் நமக்கு பலகீனங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், நாம் பலவிதமான நெருக்கத்திற்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து போகலாம். ஆனால் அந்த மனது இருக்கும், அந்த ஆத்தும பாரம் மாத்திரம் நம்மை விட்டு கடந்து போகவே கூடாது. 7வதாக அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் பார்வை நமக்கு இருக்க வேண்டும். யோவான் 4:17 சமாரிய ஸ்திரியை சந்தித்து பேசும்போது அவளை ஒரு விபச்சார ஸ்திரியாக அவர் பார்க்கவில்லை, தான் ரட்சிக்க போகிற ஒரு ஆத்துமாவாக அவர் பார்க்கிறார். அவள் அதற்கு முன்பு பல கணவர்களோடு, புருஷர்களோடு அவள் வாழ்க்கை நடத்தினாலும், இப்பொழுது இருக்கிற புருஷன் அவளுடைய புருஷனாய் இல்லாமல் இருந்தாலும், அவளுடைய உள்ளான நிலைமையெல்லாம் அறிந்திருந்தாலும் அவளுடைய பாவத்தை அவர் பார்க்கவில்லை. அவளை எப்படி ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தலாம் என்று பார்க்கிறார். அதன் நிமித்தம் அவளும் ரட்சிக்கப்பட்டாள். அந்த ஊரில் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அநேக நாட்கள் அதற்கு பிறகு அங்கே தங்கி அவர் ஊழியம் செய்தார் என்று பார்க்கிறோம். யோவான் 4:35 ஆவியானவர் நம்மை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். கண்களை ஏறெடுத்து பாருங்கள், வயல் நிலங்கள் இப்போதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று, அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் என்று சொல்பவர்களிடம் அவர் சொல்கிறார். இப்பவே விளைந்திருக்கிறது, காலம் தாழ்த்த வேண்டாம், இன்றே இரட்சணிய நாள் என்று ஆவியானவர் சொல்கிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஆயுசு நாட்களில் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருந்தாலும், காலங்கள் முடிவதற்கு முன்பாக ஆண்டவரே, நான் ஒரு சிலரையாவது உம்மண்டையிலே அழைத்து கொண்டு வருவேன். அதற்கு அந்த கிறிஸ்துவனுடைய பார்வை வேணும், அந்த கிறிஸ்துவனுடைய சிந்தை வேணும். யோவான் 8:11 வரை வாசித்து பாருங்க. கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரியை அவருக்கு முன்பாக கொண்டு நிறுத்துகிறார். ஆண்டவர் அவளை விபச்சாரியாக பார்க்கவில்லை, அவள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கடைசியில் சொல்கிறார். இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவள் ரட்சிக்கப்பட்டவளாய் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறதை பார்க்கிறோம். லூக்கா 7:37 வரை பார்க்கும்போது பாவியான ஸ்திரீ மகதலேனா மரியாள் விலையேற பெற்ற பரிமள தைலத்தை உடைத்து அவர் மேலே பூசுவர வரும்போது அவளையும் அவர் பாவி என்று பார்க்கவில்லை, அவளை ஒரு ரட்சிப்பின் பாத்திரமாக, ரட்சிப்பதற்கு ஏதுவான ஒரு பாத்திரமாக பார்த்து அவளை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:34 அதுவரைக்கும் பேதுரு என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்? புறஜாதியாருக்கு ரட்சிப்பு இல்லை என்று நினைக்கிறார். ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்து அந்த சிந்தையை மாற்றி புறஜாதிகளும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை அவருக்கு விளக்கி கொர்நேலியுவினுடைய வீட்டிலே அனுப்பி புறஜாதியான அந்த மனிதனை ரட்சிப்பிற்குள்ளாக வழிநடத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். அப்போஸ்தலர் 10:34 நீங்கள் அதை வாசிக்க முடியும். அந்த உள்ளான மனிதனை காண்கிற ஒரு கிருபை நமக்கு வேணும். ஒரு மனிதனை பார்க்கும்போது அவருடைய வேதனையை உணர்கிற ஒரு அனுபவம். பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பார்க்கும்போது அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ஆத்தும பாரம்,
அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அத்தியாயம் 9-24 வரை வாசித்து பாருங்கள். சீமோன் என்கிற மாயை வித்தைக்காரனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய இருதயம் கபட இருதயமாயிருக்கிறதை பேதுரு அடையாளம் காணுகிறார். எனவே நம்முடைய கண்கள் அப்படிப்பட்ட அடையாளம் காண்கிற கண்களாய், கிறிஸ்துவின் சிந்தை உள்ள கண்களாய், கிறிஸ்துவின் பார்வை உள்ள பார்வையாய் மாறும்போது ஆத்துமாக்களை நாம் வெகு எளிதாக ஆண்டவர் அண்டையிலே வழி நடத்த முடியும். 8ஆவதாக, ஒரு தரிசனத்தோடு கூட நீங்களும் நானும் ஆத்துமா ஆதாயம். தமஸ்கு பட்டண வீதியிலே விழுந்து கிடக்கிறார் அந்த சவுல் என்கிறதான பவுல். ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என்று சொன்னபோது அங்கே சொல்கிறார், நீ எழும்பி பட்டணத்துக்கு உள்ளே போ, அங்கே உனக்கு எல்லாம் சொல்லப்படும். அதே நேரத்தில் அனனியா என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த வீட்டிலே போ, அங்கே ஒருவன் இருக்கிறான், அவனை நீ ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்து என்று ஒரு தரிசன பாதையை காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். இன்னும் அநேகரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவதற்கு அதே போலத்தான் பேதுருவை ஆண்டவர் கொர்நேலியுடைய வீட்டிலே அனுப்பி அந்த கொர்நேலியும் அவனுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். 9ஆவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு கொஞ்சம் மன தைரியம் வேணும். கோழையாக இருக்கக்கூடாது, பயப்படக்கூடாது, தைரியமாக சொல்ல வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அத்தியாயத்திலே 7-10 வரை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகள் எல்லாம் நீ பேசுவாயாக. நம்ம ஆண்டவர் பேசும்படியாக அழைத்திருக்கிறார், சொல்லும்படியாக அழைத்திருக்கிறார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக சொல்கிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அவிழ்க்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடைய சொன்னார். ஆண்டவர் இதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியா சில இடத்துல பிடுங்கணும், சில இடத்துல நடணும், சில இடத்துல கட்டணும், சில இடத்துல இடிக்கணும். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். பயப்படக்கூடாது. ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாயிலே வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதய பலகையிலே வைத்திருக்கிறார். நாம் இந்த தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக மற்றவர்களோடு கூட இடைபட வேண்டும். கர்த்தர் பவுலிடத்தில் சொல்கிறார் பாருங்க, அதே எரேமியாவிடத்தில் சொன்ன மாதிரி புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள் 23ஆம் அத்தியாயம் 11வது வசனத்தில், அன்று ராத்திரியிலே கர்த்தர் அருகே நின்று, பாருங்க, ஆண்டவர் அருகே நின்று, பவுலே நீ திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல நீ ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். எருசலேம் அன்றைக்கு யூதேயா தேசத்தின் தலைநகரமாக இருந்தது. அந்த வசனம் சொல்லப்பட்ட காலகட்டத்திலே ரோமாபுரி உலகத்திற்கு தலைநகரமாக இருந்தது. ஆண்டவர், நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உலகம் முழுவதும் உங்களை அழைத்து செல்வார். உலகம் முழுவதற்கும் சுவிசேஷம் சொல்லுகிற பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எச்சரிக்கையோடு கூட ஆத்துமாதாயம் பண்ண வேண்டும், விவேகத்தோடு கூட பண்ண வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, பண்டிகளுக்கு முன்பே உன் முத்துக்களை போடாதீர்கள் என்று. இன்னும் ஆழமான சத்தியங்களை, ஒரு முதிர்ந்த விசுவாசிக்கு சொல்ல வேண்டிய சத்தியங்களை ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்கு முன்பாக சொன்னால் அது அவனுக்கு ஒன்றுமே விளங்காது. இடம் அறிந்து, காலம் அறிந்து, அந்த மனிதன் அல்லது இந்த மனுஷியுடைய நிலைமை அறிந்து நீங்களும் நானும் வசனங்களை பயன்படுத்த வேண்டும். மத்தேயு 10:16 ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ அருமையாக ஒரு ஓமையை சொல்கிறாரு. ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடமற்றவர்களாகவும் இருங்கள். எங்கே என்ன பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், அந்த விவேகம் இருக்கணும். என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், அந்த விவேகம் இல்லாததுனால நிறைய முதிர்ந்த விசுவாசிகள் கூட
நல்ல இளம் ஆத்துமாக்களை, இளம் அந்த ரட்சிப்புக்கு ஆயத்தமாய் இருந்தவர்களை இடறி போக பண்ணின சம்பவங்கள் உண்டு. எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். எனவே இந்த 10 சிறிய குறிப்புகள் நம்முடைய இருதயத்தில் பதித்து கொள்ளுவோம். எனக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை. ஆனால் கர்த்தருக்கு தேவை ஆத்துமாக்கள். நீங்களும் நானும் அவருக்காக ஆத்துமா ஆதாயம் செய்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். ராஜ்யத்தின் எல்கைகளை விஸ்தாரமாக்குவோம். அவருடைய சித்தம் செய்வோம். ஒரு நாளிலே வருகையிலே ஆத்துமாக்களோடு கூட அவரை சந்திப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.